மதுபான கடை எடுத்து போராட போயிட்டு கிருஷ்ணகிரியில நாலஞ்சு அணி குஞ்சுக்கு போய் காவலரோட கையை கட்டிருக்காங்க. என்னைக்காவது நாம் நமக்கு பிள்ளை ஒரு நாள் ஒரு காவல்துறையின் சட்டப்பையை பிடிச்சுமா எங்க செய்தி உண்டா? அதான் ஒழுக்கமான தலைவன் வளர்ப்பு. கட்சி கொடியுடன் அரங்குக்கு சென்ற நாம் தமிழர் கட்சியினர் திடீரென கிரிக்கெட் வீரர்களை நோக்கி காலணி மற்றும் சட்டைகளை வீசியதுடன் நாம் தமிழர் கட்சியின் கொடியையும் ஏந்தி முழக்கமிட்டனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களை கைது செய்தனர். அப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உடையை அணிந்து சென்ற ரசிகர்களை அடித்து உதைத்த அவர்கள் அந்த மஞ்சள் நிற உடைகளை கழற்ற வைத்தனர். கார்களில் வந்தவர்களையும் போராட்டக்காரர்கள் மறித்து அந்த உடைகளை கழற்றி வீசினர். அப்போது அவர்களை போராட்டக்காரர்கள் கைகளால் தாக்கினர். என்னை வந்து இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருக்கும். பயந்து ஓட நினைச்சு எல்லாம் கைதிச்சு கைதிட்டு சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிகிட்டான்ட்டு எச்சவன் அடிப்பேன் வளர்ப்பு. செந்தில்குமாரின் உதட்டில் காயம் ஏற்பட்டதுடன் 3 பற்களும் உடைந்து விழுந்தன. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.